ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான தக்காளி சோறு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 12th வீக் டே 4 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் சில பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அனலைசஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும். என்னென்னா இன்றைக்கி இன்னும் 4 பேரோட ஃபேமிலி தான் வெயிட்டிங். அருண், முத்துக்குமரன், ஜாக்லின், அதுக்கப்புறம் யார், ஜெஃப்ரி. ஸோ இந்த 4 பேரில் வந்துட்டு அதிரடியாக உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா அர்ச்சனா அவர்கள், அதாவது பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக இருந்த அர்ச்சனா அவர்கள் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்க போய் தெரியல. இது அருணுக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா தெரியல. பட் எது எப்படியோ கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்கும் அப்படி தான் என்னோட கருத்து. ஏன்னா ஆல்ரெடி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க வெளியே, அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக இருக்குது. திரும்ப உள்ளே வரணுமான்றது. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு விஷ்ணுவை அலோவ் பண்ணலன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. சௌந்தர்யாவுக்கு விஷ்ணுவை அலோவ் பண்ணாத இவங்க ஏன் அருணுக்காக அர்ச்சனாவை அலோவ் பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் வருது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள், அவங்க உள்ளே வர்றது கரெக்டாக தப்பா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி ஒரே நல்லா ஓஹோன்னு ஆன மாதிரி வந்துட்டு நம்மளோட சௌந்தர்யாவோட ஃபேமிலிக்கு வந்து பயங்கரமான ஒரு பேர் கிடச்சிருக்கு. காரணம், உள்ளே வந்துட்டு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்க பண்ணுற தப்பை வந்துட்டு மற்றவங்க முன்னாடி கண்டிப்பாக சுட்டி காட்டினா தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு புரியும் அப்படின்னு ஒரு தரமான விஷயத்தை அங்கே பண்ணாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து எல்லாருமே, அதாவது வந்த எல்லா ஃபேமிலியிலும் இந்த சௌந்தர்யா அவங்களோட ஃபேமிலியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. காரணம், வச்சு செஞ்சாங்க. சௌந்தர்யா, நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொல்கிறல்ல, நீ முதல் கொடுத்தியா? மஞ்சரி அவளுக்கு கேவலமாக பண்ணுறது கரெக்டா? முத்துக்குமரன் அவ்வளோ சொல்கிறாரு, அந்த சர்வெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கால் நீட்டு உட்காந்துட்டு இருக்கியா, அது கரெக்டா? ஒன்று ஜாக்லின் பற்றி பின்னாடி பேசுறியா, முன்னாடி பேச வேண்டியது தானே, அது கரெக்டா? ஒருத்தன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான், 10 விஷயத்தை அவன் பேசிகிட்டு இருப்பான், 2 விஷயத்தை காதில் வாங்கி ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் சண்டைக்கு போறியா, அது கரெக்டா? இப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க. கடைசியாக பிக் பாஸ் வந்து இந்த முரண்பாடு அப்படிப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது இருக்கான்னா, எனக்கு வேறு யார் முரண்பாடு, இந்த பொண்ணு தான்ட்டார். சௌந்தர்யாவே அவங்க அப்பா சொன்னது தான் ஒரு பயங்கரமாக ஹைலைட்டு. போனதுக்கப்புறம் ரொம்ப அழுதாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அப்போ கஷ்டமாக இருந்தாலும் இது கண்டிப்பாக தேவையான பாடம். இதுதான் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்தவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் முத்துக்குமரன் சூப்பர், செம்ம மாசு. அதுவும் நேற்றுல அஞ்சிதாவோட அண்ணன் எல்லாரையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு, நீங்கள் ட்ரூ கேமர், நல்லா பண்ணுறீங்க, அந்த கேம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி. இவர் வந்துட்டு அதாவது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஓவராகவும் பண்ணுறாரு. முத்துக்குமரன் வந்து சொல்லி ஆகணும், கொஞ்சம் ஓவர் வெல்கமிங் பண்ணுற விஷயங்கள் அதான் கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. பட் இருந்தாலும் வேறு வழி கிடையாது, எல்லாம் ஓவர்டேக் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா தீபக் ஒரு மாதிரி பண்ணுறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு. நம்மளுக்கு சைல்டிஷாக தெரியுது, இன்னும் இவர் இப்படி பண்ண மாட்டார் அப்படின்னா அவங்க மைண்டுக்குள்ளே வந்து முத்துக்குமரன் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனை வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளானே போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், டிக்கெட்டு ஃபினாலில் யார் வின் பண்ண கரெக்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 76,388 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.38. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டே. ஆனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, ஏன்னா அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சேரீலாம் கட்டி ரெடியாக இருந்தாங்க. பட் அம்மா வந்து நாளைக்கு தான் வரப்போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருத்தம், சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜாக்லின் ஏன் நல்ல டே அப்படின்னா வரவங்களாம் ஜாக்லின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, கோலமாவு கோக்கிலால் வந்துட்டு நயன்தாரா விட நீதான் அழகாக இருந்தான்ட்டார். யார், நம்மளோட ராணவோட அப்பா. பயங்கர ஜாலி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் இன்னொரு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் அன்ஷிதாவோட அண்ணன் வந்துட்டு ஜாக்லின் ஒரு விஷயம் சொல்லி தாக்கிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்துட்டு பாசத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்றாரு. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் தங்கச்சின்னு தானே அவங்கள சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு பகடக்காயாக யூஸ் பண்ணாங்கன்னு. அப்போ அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே? உங்கள் தங்கச்சி ஒரு விஷயம் பண்ணால் அது கரெக்டு, அதே இது மற்றவங்க பண்ணால் தப்பா அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி வந்துட்டு மஞ்சரியும் வச்சு கலாச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் சௌந்தர்யாவோட அம்மா வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க பற்றி அது செம்ம ஹைலைட்டாக போச்சு. ஜாக்லின் நல்ல பொண்ணு, நீ ஏன் ஜாக்லின் பற்றி நேராக சொல்லாமல் போய் ஜாக்லின் பற்றி பின்னாடி போய் பேசுகிறேன்னு கலாச்சி விட்டாங்க. அப்போ ஜாக்லின் கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ என்னை ஆல்ரெடி வந்துட்டு நான் கண்டென்ட்டுக்காக தான் ஆளறேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட தான் நான் சொன்னேன் அப்படின்னு. நீ என்கிட்ட சொல்ல, தர்ஷிகா கிட்ட சொன்னேன்றாங்க. ஆமாம், தர்ஷிகா கிட்ட நான் மைண்டு வாய்ஸில் பேசிட்டு இருந்தது அவங்க கேட்ச் பண்ணுறாங்களாம். கொஞ்சம் உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? மைண்ட் வாய்ஸை வந்துட்டு இவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. அது எப்படி? உடனே அந்த பொண்ணு கேட்டாங்க, ஏய் இதுதான் வேணான்றது, மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டாங்க,
பக்கத்து வீட்டுக்கு வாய்ஸை கேட்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீ சொன்னதால தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு. ஏன் பண்ணுறத நீ என்கிட்டே சொல்லோட. இப்போ நான் வந்து உன்னை வந்துட்டு ஏதாவது உன்னை பின்னாடி பேசுகிறேன் உனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ரிஜிஸ்டர் பண்ணாங்க தப்பாக போய்டுன்னு நினைக்கிறல. அப்போ அதை மாதிரி எனக்கும் அப்படின்னு சூப்பராக கேட்டாங்க. எனக்கு ஜாக்லினோட கேம் வர பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சூப்பரான விஷயம் மஞ்சரிக்கிட்ட கேட்டாங்க. இந்த டிக்கெட்டு ஃபினால வந்துட்டு முத்துக்குமரன் வின் பண்ணால் கரெக்டாக இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி வந்துட்டு ஓட்ஸ் அதிகமாக இருக்கிறனால டாப் 5ல் போயிடுவார். டிக்கெட்டு ஃபினால் அவரே வின் பண்ணிட்டாரா 4 இடம் காலியாக இருக்கும். சப்போஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஓட்ஸில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க கூட டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஓட்டு அதிகமாக இருந்தாலும் உள்ளே வந்து 3 இடம் தான், வேறு வழியே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க வெளியே போய் தான் ஆகணும். யாராவது ஒருத்தர் நிறைய பேர் வெளியே பாதிக்கப்படுவாங்க. இப்போ ரயான் வந்து டிக்கெட்டு ஃபினாலே அவர் வந்து ஓட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஆள். அவர் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டா இப்போ வந்து தீபக், விஜய் விஷால், அருண், ஜாக்லின்னு இன்னும் இத்தனை பேர் இருக்காங்க. ராணவ், நிறைய பேர், சௌந்தர்யா, அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க இவ்வளோ பேரும் 3வது இடத்துக்கு சண்டை பண்ணும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு டேர்ன் ஆகிடும். அதனால் இந்த டிக்கெட்டு ஃபினால முத்துக்குமர் வின் பண்ணால் 4 இடம் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டிக்கெட்டு ஃபினால யார் வின் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,888 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.73. ஸோ இவங்களுக்கு மேலே இருக்கிற ஜாக்லின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ஓட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. 5500 ஓட்டு. ஓகே சூப்பர். ஸோ மஞ்சரி எவ்வளோ தான் முக்கினாலும் வந்துட்டு அவங்களால வந்து ஜாக்லினை நெருங்க முடியல. எவ்வளோ தான் முத்துக்குமரோட ஓட்ஸ், அதாவது நாங்கள் வந்து மஞ்சரிக்கு ஓட் பண்ணுறோன்னு சொன்னாலும் மஞ்சரிக்கு எவ்வளோ தான் ஓட்டு வருது. அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வேண்டாம் போதும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது, இதுக்கப்புறம் நம்ம வெறும் முத்துக்குமரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம், மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்ன்றாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் மஞ்சரிக்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து போட்டு பொழக்கிறாங்க அவங்களுடைய ஃபேமிலி. அதனால் வந்துட்டு அவங்க மனம் வருந்தி ஜெஃப்ரியோட தோல் மேலே சாஞ்சி அழுதுட்டு இருக்கும்போது இவங்க அதை வந்து வருந்துறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு பரவாயில்ல விடு அழாத எல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எதர்ச்சியாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்க, நாங்கள் ஜாலியாக தான் இருந்தோம். அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் இட்ஸ் ஸோ அநாயகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க ஓகே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களால வந்துட்டு இவங்க அஃபெக்டாக இருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் அங்கே வந்துட்டு வேணும்ட்டு சௌந்தர்யா ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க வருத்தம் படணும், அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தை இவங்க பண்ணால் அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ அதை தவிர்த்திருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரியோட ஃபேமிலி அவங்களோட ஆதங்கத்தை வந்து அங்கே கொட்டினாங்க, தப்பே கிடையாது சரிங்களா. அதுக்கு ஒரு சில பிஆர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சரியோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப கேவலம் பேசுகிறாங்க. கொடுமை என்னென்னா, அந்த மஞ்சரியோட குழந்தை சின்ன பையன் அவனை வந்து கலாய்ச்சி போடுறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக வந்துட்டு பண்ணுறதுலாம் வந்துட்டு ஒரு கேமில் ஒரு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் வர வந்து ஹவுஸ்மேட்ஸோட அந்த உறவினர்களை கலாய்க்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப டூ மச். அப்படி பார்த்தா ரயானோட அக்கா நேற்றுலாம் வந்து பொழந்தாங்களே, அப்போ அவங்கள போய் கேளுங்க. அதுவும் வந்துட்டு மிரட்டினாங்க, ஏய் அவங்க முன்னாடி நீ வின் பண்ணி காட்டுறா அப்படின்னாங்களே, அவங்ககிட்ட போய் பேசுங்க. அதை விட்டுட்டு ஒரு சின்ன பையனை கலாய்க்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையான்றது என்னோட கேள்வி. யாரையுமே கலாய்க்கூடாது, அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது ரயானோட அக்கா கூட அவங்களோட பர்சனல் ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. அவங்களே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு கேம், மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணும். ஆனால் ஒரு சில பேர் பர்சனலாக எடுத்துகிட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 60,862 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.44. இன்றைக்கி ராணுவோட அம்மா வந்தவனு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஒரு பக்கம் அப்பா அழுகுறாரு. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலி பார்க்க ரொம்ப ஆசையாகிடுச்சு, ராணுவம் நம்ம பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ராணுவுக்கு ஒரு பெரிய பட்டப்பேர் இருக்குது, குழப்பவாதி, ஏமாத்துக்காரன், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அவர் நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வேணும்ட்டு வாலண்டராக பண்ணுறாரு. இப்போ நேற்று கூட முத்துக்குமரன் நைட்டு வந்து சொல்கிறாரு அவங்க அம்மா பற்றி, டேய் உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப பாசம் காட்டுறாங்க, நீ வந்து தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க அப்படி வளர்த்துறாத. எவ்வளோ பாசம் உங்கள் அம்மா காட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்துட்டு கொஞ்சம் அடித்து உனக்கு பிறக்க போகிற குழந்தைங்கள அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி என்னடா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உனக்கு மட்டும் தான் ஓவர் இது போல இருக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பதறாரு. எங்கே இந்த விஷயங்கள் வெளியே தப்பாக போயிடுச்சுன்னா பிஆரால் பிரச்சனை ஆகிடுப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நான் இதை ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், ரிஜிஸ்டர் பண்ணுன்றாரு. ரிஜிஸ்டர் ஏன் வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு தெரியல. நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண என்னென்னா, என் தங்கச்சி அந்த மேட்ரு சொன்னால, எங்கள் தங்கச்சிக்கு சின்ன ஃபோட்டோ, என் தம்பிக்கு கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ, எனக்குலாம் கொஞ்சம் பெரிய ஃபோட்டோன்னா அதெல்லாம் நான் சும்மா நானாக சொன்னது, அது நீங்கள் வந்து ஓவராக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இந்த பிஆர்ன்ற விஷயங்கள் அவர் மறைமுகமாக ஒரு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த பிஆருக்கு சிம்பிள் கொடுக்குறாரு, ஏஆர்எம். ஏஆர்எம்னு உங்களுக்கே தெரியும், அர்ச்சனா, அதுக்கப்புறம் ராணுவ வரணும் அப்படின்னு அவரோட ஆசை. ஏன்னா இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் ஏஆர்எம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு மணப்பால் குடிச்சிட்டு இருக்கார். பட் அது மணப்பால் இல்லை, அது வந்து கள்ளிப்பால் அப்படி தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக வந்து நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா
ஒருத்தவங்க வந்து உழைச்சி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வருவானாம். இவர் அசால்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஈஸியாக பூந்துருவாராம். இவரும் சவுந்தரம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க கிட்ட நெருங்காத அப்படின்னு, திரும்ப வந்து அவங்க அம்மா விட்டுட்டு பவித்ரா கிட்ட பேசவே மாட்டேது, கொஞ்சம் பேசு. அவங்களும் போய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணை வந்து நெருங்கி பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. அவங்கள அந்த பொண்ணை வந்து சங்கடத்துக்குள்ளே உண்டாக்குற மாதிரி இருக்குது. அது தப்பு. அது வந்து அந்த பொண்ணு வேணான்ட்டுச்சு, அவ்வளோதான். சரி, அதை வந்துட்டு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பண்ணுறாங்க. வேணான்ட்டாங்கன்னா வேணாதான், முடிஞ்சு போச்சு. நம்ம தலை சொல்லியிருப்பார், நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான். அப்படின்னும் போது அந்த அம்மாவை வச்சு இது பண்ணுறது, தங்கச்சியை வச்சு சொல்கிறது, போய் கேக் கூட்டி விடுன்னு தம்பிக்கிட்ட சொல்கிறது, எல்லாம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு. இதை தவிர்க்கலாம் ராணுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பற்றி நான் விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 52,120 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.22. ஸோ டிக்கெட்டு ஃபினாலே மேலே ஒரு கண்ணு பயங்கரமாக இருக்கும் விஷாலுக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இவருக்கு ஈஸியான கேமாக கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் டீம் எப்படியாவது இவர் வந்து டாப் 5 கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அது உங்களுக்கு சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்க. கேப்டன்ஷிப் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, இவருக்காக சொம்பு தூக்குற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பவித்ராவோட தம்பி வந்திருந்தார். சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா நீங்கள் பவித்ரா மேலே அன்றைக்கி கோவப்பட்டீங்க, தர்ஷிகா கிட்ட சொன்னீங்க அவளுக்கு என்ன காண்டு, நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்னு. அவங்க காண்டெல்லாம் சொல்லலை, அவங்க வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருந்த விஷயங்களை தான் சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, அவங்க அந்த மாதிரி உங்களை நினைக்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு டைமில் வந்துட்டு விஷாலும் தர்ஷிகா அவ்வளோ நெருக்கமாக பழகிருக்கீங்களா, அப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு அன்ஷிதா தெரியலையா? அந்த பொண்ணு வெளியில் போயிட்டு இப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான்லாம் வந்து தர்ஷிகா வந்து டைட்டில் வினராக வருவாங்களோ அப்படின்னு யோசிச்ச ஒரு ஆள். அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அப்புறம் நான் நடுவில் ஒரு 3 வாரம் கம்முன்னு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காதல் கண்டன்னு சொல்லிட்டு விஷால் பின்னாடி போய் கேமை நாசமாக போய் வெளியே போயிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, பவித்ரா அப்பயே என் ஃப்ரெண்டு சொன்னா, நான் தான் வந்து கேட்டுக்கல, இப்போ இப்படி இருக்குன்னு. சரி, போகும்போது அவர் வந்துட்டு உங்கள் நன்றி, உன்னோட ஜென்யூனான அன்புக்கு நன்றின்னு சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறேன், எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. அது அன்பை வந்து ஜென்யூனான அன்புன்னு சொல்லி நன்றி சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அதை வந்துட்டு சொல்லிவிட்டு திரும்ப அதே பிட்டை வந்து அன்ஷிதாக்கு போடும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும். இது அன்ஷிதா புரிஞ்சுக்கணும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 5வது பிளேஸ் பற்றி நான் பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,433 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.05. ஸோ பவித்ரா மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக இவங்களை டாப் 5 விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்ற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து கைட்டு விடுறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இது வரைக்கும் நடக்கலை. மேபி அடுத்த வாரம் நடந்துச்சுனாலும் இதில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு இந்த ராணுவ பற்றி ஒரு விஷயம் காலைல பேசுறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இவங்க இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அவன் உயிரை எடுக்கிறான். டெவில் டாஸ்கில் வந்து குடிமை போட சொன்னான். வெளியில் வந்துட்டு நான் குடிமை போட்டதை வந்து பெருமையாக வந்து பவித்ரா தான் குடிமை போட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி உயிரை எடுக்கிற மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து அவங்களோட பாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அப்படி எமோஷனலாக இருந்துச்சு. என்னென்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தெரியுது, உன்னை பொத்தி வளர்த்து வெளியே எங்கேயாமல் விடாமல் பண்ணதுனால நீ வந்து இந்த மாதிரி இருக்க, இதுக்கு முக்கிய காரணம் நாங்கள் தான் சொன்னோன்னு அவங்க அழுதுட்டுமா, சாரிலாம் சொல்லாதம்மா பாட்டி, நீங்கள் சாரி சொல்லாதீங்க, உங்களை நான் பெருமைப்பட வைப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலே நல்ல பொண்ணு தான், அது வந்து மாற்றுக்கிட்டே கிடையாது. இன்னொன்று ராணுவ கிட்ட சொன்ன விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ, இப்போ வந்து சொல்கிறாங்களே, இது ஏன் அவங்களுக்கு முன்னாடி தோணலைன்றது தான் நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை, இவங்களும் ஒரு ஆசையில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு ஞான உதவி வந்த மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இதுமாதிரி தம்பி வச்சு செஞ்சுட்டார். ஏன் ஒரு கேமரா அந்த பக்கம் திரும்பினா அங்கே பெருக்கிட்டு இருக்கேன், ஒரு கேமரா இந்த பக்கம் திரும்பினா அங்கே வந்து கூட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 2 ஒன்று தானே. துணி இது பண்ணிகிட்டு இருக்கேன், தொடச்சிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தா வந்து வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னென்னு பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கலாச்சாரம். அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா அந்த வேலையை தான் அதிகப்படியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இதே வேலையை ஒருத்தவங்க செஞ்சாங்க முன்னாடி சீசன் 5ல் தாமரை. எல்லா வேலையும் செய்வாங்க, டாஸ்க்கு வந்தால் டாஸ்க் பீஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் டைட்டில் வின்னர் வர வேண்டிய சான்ஸு. நைஸாக வந்து ராஜு தட்டு போயிட்டார். சரி, ஓகே. சரி, பவித்ராவோட கேம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பற்றி நான் ஜெஃப்ரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 43,624 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.07. ஸோ ஜெஃப்ரி நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயங்கள் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஃப்ரம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இந்த வாரம் எல்லா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எல்லா ஃபேமிலியும் வந்தாங்க. ஒருத்தர் ஜெஃப்ரியை பற்றி தவறாக சொன்னாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜெஃப்ரியால் பாதிக்கப்பட்ட ராணுவ ஃபேமிலி ஏதாவது சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ராணுவனா உயிர் மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே வந்துட்டு சௌந்தர்யாவை சொல்கிற இவங்க ஏன் ஜெஃப்ரியை சொல்ல? ஏன்னா சௌந்தர்யா தான் அதிகப்படியாக சொன்னாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த காயத்தை உண்டு பண்ணதே ஜெஃப்ரி தான். அந்த காயத்தையும் உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகப்படியாக கலாச்சார், ரொம்ப கேவலமாக கலாச்சார். அதை வந்து நம்ம விஜய் சேதுபதி அங்கே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பையனை வந்து திட்டாமல் பாராட்டினாங்க? அதே மாதிரி வரவங்க எல்லாருமே வந்து ஜெஃப்ரியை பாராட்டுறாங்க. தீபக் வந்துட்டு இவரால் கீழே விழுந்தார், இவரால் பாதிக்கவும் பட்டார்.
ஆனால் தீபக்கோட ஒய்ஃப் வந்து ஜெஃப்ரியை குறிப்பாக சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது சம்திங் உள்ளே போகும்போது ஜெஃப்ரி திட்டாதீங்க. அருணை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு, இப்போது புகழ்ந்தணும் ஒரு லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்திங் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி இந்த வாரமே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஜெஃப்ரி போக வாய்ப்பு இல்லைங்க, கண்டிப்பாக திடீர்னு ஓட்டு வரும், அவர் எது பண்ணாலும் சரி எது பண்ணலாலும் சரி ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஓட்டு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். ஆனால் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அவர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,914 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.11. அன்ஷிதாவோட அண்ணன் சூப்பராக சொன்னார், பாசத்தையும் கம்மி பண்ணும் கோவத்தையும் கம்மி பண்ணுனாங்க. உண்மை தானே? என்ன கோவமும் அதிகமான பாசமும் தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அதே மாதிரி வாய் சும்மாவா கொஞ்சம் நஞ்ச வாயா. அவங்க அண்ணன் வந்துட்டு மஞ்சளை தாக்குறாரு, ஜாக்லினை தாக்குறாரு, முதல்ல உங்கள் தங்கச்சியை தாக்குங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சி வாயால் தான் அங்கே அவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது. அதே மாதிரி அன்ஷிதா வந்துட்டு ரயானை வந்துட்டு ஆட்டாமல் ஜெயிச்சோம்படான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை டிக்கெட்டு ஃபினாலில் வந்து அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு எப்படி கலாச்சாங்க. ஏன் இவங்க வந்து ரயானோட அக்காவுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியலையா, வந்தவொடனே கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சரி முத்துக்குமரனை வந்து கலாய்க்கிறாங்க. முத்துக்குமரன் மஞ்சரி பேசுனாங்களாம், அதுவும் அங்கே பேசுகிறவங்க இங்கே பேசுகிறாங்க. ஏன் வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு? அந்த டாஸ்கில் சம்மந்தப்பட்டவங்க வீக்லி டாஸ்கில் இந்த மாதிரி ஆகிடுச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏன் சரி இவ்வளோ நீ கேள்வி கேட்டிங்களே, அப்போ அந்த பொண்ணு கேட்க வேண்டாம். அன்ஷிதா ஏன் கேட்கல அன்ஷிதா ரயான் சூப்பர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பாகுபாடுகளை இல்லாமல் கேட்குறீங்களா கேளுங்க, இல்லைன்னா கேட்காதீங்க, முடிஞ்சு போச்சு. முக்கியமான காரணகர்த்தாவே அவங்கள விட்டாங்களாம், முத்துவையும் மஞ்சரியை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. சரி எது எப்படியோ இந்த வாரம் வந்து அன்ஷிதா வந்துட்டு ஹூ அப்படின்னு ஆக போகுது. இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,94,229 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து அன்ஷிதா வந்துட்டு ஓகே, அது கன்ஃபார்ம். மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஜெஃப்ரி தான் போகணும். ஏன்னா அவர் தான் அடுத்தபடியாக கம்மியாக இருக்கிற ஓட்டு. ஆனால் ஜெஃப்ரி அனுப்ப மாட்டேன்னு அடம் பிடிச்சி அவங்க வந்து எப்படி முன்னாடி சாச்சனாவை சேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பையனையும் சேவ் பண்ணி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கிற பவித்ரா காலி. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற விஷாலை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராணுவ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார், மஞ்சரியும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க, ஜாக்லின் சுத்தம் அப்படின்னும் போது கண்டிப்பாக பவித்ரா வந்துட்டு மிட் வீக் எவிக்ஷன் வச்சாங்கன்னா காலின்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி அர்ச்சனா வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.